ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றிய உவமைகளை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது விதைகளை பற்றிய உவமையை சொல்லத் தொடங்கினார். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அவன் தனது வயலில் விதைகளை விதைக்க சென்றான். அவன் விதைகளை சிதறவிட்ட போது அவை வெவ்வேறு இடங்களில் விழுந்தன. சில விதைகள் பாதையில் விழுந்தன. அந்த விதைகள் மண்ணுக்குள் போகவில்லை. அவைகள் பாதையில் இருந்ததால் மனிதர்கள் மிதித்து சென்றனர். மேலும் பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன. சில விதைகள் கல்லான பாறையான நிலத்தில் விழுந்தன. அங்கு மண் குறைவாக இருந்தது. ஆனாலும் விதைகள் விரைவாக முளைத்தன. ஆனால் சூரியன் அதிகமாக வெப்பமாய் பிரகாசித்த போது வேர் ஆழமாக செல்ல முடியாததால் அந்த செடிகள் வாடிப்போயின. சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தன. அந்த விதைகள் வளரத் தொடங்கின. ஆனால் முள்ளும் கொடிகளும் வளர்ந்து அந்த செடிகளை நெரித்து அழித்து விட்டன. எனவே அவைகளால் நல்ல பலனை கொடுக்க முடியவில்லை. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அங்கு மண் நல்லதாக இருந்தது. அந்த விதைகள் நன்றாக வளர்ந்து பெரிய பயிராகி சில விதைகள் 100ஆகவும் சில விதைகள் 60ஆகவும் சில விதைகள் 30ஆகவும் பலன் கொடுத்தன. அதை பார்த்த விவசாயி மிகவும் மகிழ்ந்தான். இந்த உவமை கதையின் அர்த்தம் என்னவென்றால், விதை தேவனுடைய வார்த்தை, நிலம் மனிதரின் இருதயம். பாதை நிலம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கல்லான நிலம் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சோதனை, கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தால் வசனம் உள்ளத்தின் ஆழத்தில் செல்ல முடியாமல் வசனத்தை விட்டு விலகி விடுகிறார்கள். முள்ளுள்ள நிலம் வசனத்தை சந்தோஷமாக கேட்டு வசனத்தின்படி நடக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் உலக கவலைகள் மற்றும் ஆசைகள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற விடாமல் அவர்களை தடுத்து போடுகிறது. நல்ல நிலம் தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக கேட்டு புரிந்து அதன்படி வாழ்கிறவர்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தருகிறார்கள். ஆகவே நாம் நம் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றி தேவ வசனத்தை கைக்கொண்டு அதன்படி செய்து தேவனுக்காக நாம் பலன் தரும் ஜீவியத்தை வாழ வேண்டும்.